அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்த போது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். ஒரு கருப்பு குதிரை வருது. அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பிள்ளைகளே, இந்த மூன்றாவது முத்திரையை உடைக்கும் பொழுது மிகுந்த பஞ்சங்கள் உண்டாகும். நாடுகள்ல பாத்தீங்கன்னா எலிகறிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மனுஷகரிகளை சாப்பிடுற அளவுக்கு பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மகா பஞ்சங்கள் ஏற்படுகிற காலம் வரும். மூன்றாவது முத்திரையை உடைக்கும் பொழுது மகா பஞ்சங்கள் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடுமையான பஞ்சம், விலைவாசி உயர்வு உண்டாயிருக்குமா? உலகம் முழுவதிலும் விலைவாசி உயரும். இப்பவே விலைவாசி உயர்வை பார்க்கும்போது மக்கள் பொறுக்க முடியாதபடி இருக்கிறார்கள். இப்பவே எங்களால என்ன பண்ண முடியல, சம்பாத்தியத்துக்கு ஏற்ற செலவு அதிகமா இருக்கிறதே என்று சொல்லி ஜனங்கள் வேதனைப்படுறாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து நாட்கள்ல மூன்றாவது முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைக்கும் பொழுது இதுவரை இல்லாத மகா பஞ்சம், பெரிய பஞ்சம் உண்டாகும். விலைவாசி உயர்வு உலகம் முழுவதும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, ஜாக்கிரதையா